இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல, ஏன் ஆண்டவரே உங்களுக்கு எனக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்களே, நிறைய காரியத்தை செய்யறேன்னு சொன்னீங்களே, இப்படி செய்யறேன்னு சொன்னீங்களே, ஆனா ஆண்டவரே நான் என்ன முழுசா கொடுக்குற இந்த நேரத்துல மாத்திரம் என் வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல ஏன் இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த மாதிரி நெருக்கத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, என்னால மூச்சு விட்டு பேச முடியல, என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார முடியல, நிம்மதியா தூங்க முடியல, ஏன் இந்த நெருக்கத்துக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் ஏன் என்னை கூட்டிட்டு போறீங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு அதிகமா ஜெபிச்சாலும் துதிச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன் எனக்கு மாத்திரம், ஏன் எனக்கு மாத்திரம்? தாவீது 17 வயசுல ராஜாவை அபிஷேகம் பண்ணார். மனுஷன் ஓடுறாரு 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 ஓடுறாரு. யார் துரத்துறாரு சொல்லுங்க? மாமனார். சரி, மாமனார் தான் துரத்துறாரு, சவுல் துரத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா குடும்பம் ஆயிட்டு பிள்ளை ஆயிட்டாப்பா, பிள்ளை வளர்ந்து பிள்ளைய எதிர்த்து நிற்குது. இப்ப பிள்ளை துரத்துறாரு. கடைசி வரைக்கும் மனுஷர் ஓடுறாரு 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 ஓடுறாரு. ஏன் தேவன் உடைய இருதயத்துக்கு ஏற்றவர் தானே தாவீது. ஆனா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற தாவீது ஏன் இப்படி ஓடிட்டே இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற தாவீது ஏன் இப்படி பாடுபடணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற தாவீது ஏன் இப்படி கஷ்டப்படணும், வேதனைப்படணும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி வேதனைக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் போகும்போது மட்டும்தான் என்னுடைய பலத்தினால சாதிக்க முடியாது, அவர் பலத்தினால மட்டும்தான் சாதிக்க முடியும். புரிந்துக்க முடியும். புரிஞ்சா இல்லைங்களா? Only when God allows you into the suffering you can understand your capacity. உனக்குள்ள இருக்கிறதான திராணியத்தை ஆண்டவர் உன்னை பாடுகளுக்குள்ள உட்பட்டால் மட்டும்தான் உன்னால உன் திராணியத்துடைய அளவை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா உன்னால புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா.